அப்புறம் என்ன, நல்ல முறையா சாப்பிட்டாச்சு. போய் படுங்க ரெண்டு பேரும். ஆமாடா விக்ரம், எனக்கு தூக்கம் முதல்ல சொக்குச்சு. ஆனால் பசி வேறையா, நம்ம மாட்டுக்கு சாப்பிட்டோம்னா படுத்தோம்னு வச்சுக்க, வீட்டிலே இருந்தால் கூட சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். கல்யாணத்தில் சாப்பாடு இப்போ போச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் போய் தூங்குறப்பா. வா பிரியா போகலாம். போடி கமலி, எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்க, சரியான தூங்க முடிஞ்சிட்டு என்கிட்ட. போ, நீ லேட்டாக தூங்குவ, நானா சீக்கிரம் தூங்கிடுவேப்பா. திவ்யா இருந்தாலாச்சும் ஏதாச்சும் அடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாளா, அவள் பேசிக்கிட்டே இருப்பா, நான் பாட்டுக்கு தூங்கிடுவேன். வா விக்ரம், நம்ம போகலாம். இவன் என்னமோ ரொம்ப பண்ணுறா, இவன் கிடக்கட்டும். ஏ கமலி, என்ன இங்கே கூப்பிடுற? உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு, நானா வரல. என்னடா நீனு அவ கூட சேர்ந்துக்கிட்டியா? சரி போங்க, ரெண்டு பேரும் வரலன்னா போங்க, நான் போய் தூங்குறேன். ரெண்டு பேரும் நல்லா உட்காந்து கதை பேசுங்க. நான் ஒன்றும் இவ கூடலாம் கதை பேசலை. எனக்கு 1008 வேலை இருக்கு. அவ்வளோ தூரத்துல இருந்து கல்யாணத்துக்கு எதுக்கு வந்தோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எதுக்குடா வந்த? ஃப்ரெண்டோட கல்யாணம் இன்வைட் பண்ணிட்டா, அதனால தானே வந்தோம். அதுதான் இல்லை பிரியா, நான் இங்கே வந்தது அப்படியே கல்யாணத்தை பார்த்த மாதிரி இருக்கும். பொண்ணுங்களும் இங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். நீங்களே இருக்கீங்களே வேஸ்ட் பிள்ளை, அப்படியே சைட் அடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். டேய், என்னடா சொல்ற? உனக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல, நீ தான் அவன் பிளேட் தூக்கிட்டு இருக்க, இப்போ என்ன சைட் அடிக்க வந்து சொல்ற? ஹே பிரியா, அதெல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு. அந்த பொண்ணு தான் அவனை கண்டுக்கவே இல்லைல்ல, அதனால சார் டென்ஷன் ஆயிருப்பாங்க. அதனால தான் இங்கே எதையாச்சும் கரெக்ட் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. இல்லை விக்ரம்? என்னடி கிண்டலா? அவன் சொல்றது கரெக்டு தானே விக்ரம். என்னமோ அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துனேன். அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணிடுவா, கொஞ்ச நாள் பார்க்க போகாம இருந்தா தானா தேடி வருவா, அப்படி இப்படின்னு ஏதேதோ காதல் பூசத்துனே. இப்போ என்னாச்சு? அடுத்த பொண்ணை பார்க்க ரெடி ஆகிட்ட போல. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடி. அவளை தான் லவ் பண்ணுறேன். இருந்தாலும் சைட்டு வேற லவ் வேற. சைட் அடிக்கிறது என்னோட உரிமை. கல்யாணமே பண்ணாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது. என்னடா சொல்ற? நல்லா குழப்பறடானா நீ. தாண்டா எங்களை நல்லா உங்களை நேருக்கு சொன்னால் புரியாது. நீங்கள் சின்ன பிள்ளை. போங்க போய் தூக்க வரவு தூங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னை ஊருக்கு போகும்போது கூப்பிடுங்க, அது போதும். அதோடையும் உங்கள் ரெண்டு பேரும் சுற்றிக்கிட்டு இருந்தேனே வச்சுக்கவே எந்த பொண்ணுங்களும் என்னை திரும்பி கூட பார்க்காதுங்க. அதனால உங்கள் ரெண்டு பேரையும் கலட்டி விடுறது தான் நல்லது. பாய். என்ன பிரியா, இவன் எப்படி சொல்லிட்டு போறேன்? இவ திருந்தவே மாட்டான்டி. அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, நீ தூக்கம் சொன்னீல்ல, போய் தூங்கு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் நின்றுட்டு வரேன். சரி, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறப்பா. உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கு. இந்த விக்ரம் சின்ன வயசுலேருந்தே இப்படித்தான், மாறவே மாட்டேன். எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்க நீங்கள் பிரியா தானே? என்ன ஞாபகம் இருக்கா? எப்படிங்க, உங்களை தான் கோயிலில் பார்த்து பேசியிருக்கேனே, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் பேர் என்னன்னு தான் ஞாபகம் இல்லை. அட விடுங்க, பேர் ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, அது போதும். என்னோட பேர் மதி, மறந்துட்டீங்களா? ஓ ஆமாங்க, இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா, நீங்க என்ன இங்க? எங்க கல்யாணத்துக்கு எதுக்கு வருவாங்க? இல்லைங்க, தெரிஞ்சவங்க கல்யாணமா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். அப்படியா? எனக்கு தெரிஞ்ச கல்யாணம்லாம் இல்லை. என்னோட ஃப்ரெண்டு தான் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு தெரியுமே, உங்கள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானே. ஆமாம், நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் வந்திருக்கணுமே, எங்கே காணோம்? அவங்கள கூட்டிகிட்டு வரலையா? சரியான கோவக்காரங்களாச்சு. அவளை நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க போல. அவள் வந்திருக்கா, அவள் தூக்கம் வருதுன்னு போய் தூங்கிட்டா. எனக்கு தூக்கம் வரல, அதனால கொஞ்ச நேரம் அப்படியே நின்னேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரா? போச்சு, ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருந்தால் நல்லது. இல்லாட்டினா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? என் ஃப்ரெண்டு சஞ்சய், அவனே சரியான டென்ஷன் பார்ட்டி. அவனையே ஒரு ஆட்டம் ஆட்டுறாங்கல்ல, அதனால தான். அந்த விஷயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா இப்போ பார்த்தாலும் முடிஞ்சு சிறுசுன்னு வச்சுக்கிட்டே இருப்பேன். யார்ட்டையும் சிரிச்சு கூட பேசவே மாட்டேன். அவனே அடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு, இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கே கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? பண்ணணும் தான் ஆசை, பொண்ணு தான் கிடைக்கலையே. நமக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு எங்கெங்கே கிடைக்குது? தேடிதான் பார்க்கணும். ஏன் லவ் பண்ணலாமே? பண்ணணும் தாங்க ஆசை இருக்கு. ஒரு பொண்ணை பிடிச்ச மாதிரி தெரியுது, ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல.
அதெல்லாம் கண்டிப்பா பிடிக்குங்க. எந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும்? உங்களை தான் பிடிக்கும். இப்போ என்ன சொன்னீங்க? இல்லைங்க, உங்களை மாதிரி பொண்ணை பிடிக்கும்னு சொன்னேன். உங்களை மாதிரி பொண்ணு எனக்கு பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு என்னை பிடிக்குமான்னு தெரியல. என்னை மாதிரி பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்ன? அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிப்பாங்க. உங்களுக்கு என்ன, நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு குறைச்சல்? தெரியலைங்க, பார்க்கலாம். ஆமாம், சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. இனிமே தூங்க வேண்டியதுதான். சரிங்க, பாடுங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா? அப்புறம் உங்க ஃபேமிலிலாம் எங்க இருக்காங்க? இல்லை பிரியா, என்னோட ஃபேமிலியில் இப்போ யாருமே இல்லை. என்ன சொல்கிறது, நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். என்னை விட்டுட்டு அவங்களாம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாருமே இறந்துட்டாங்க. எனக்கு அன்னைக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். இல்லைன்னா நானும் போயிருப்பேன். நானும் அவங்களோட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படி கஷ்டப்பட வேணாம்ல யாருமே இல்லாமல். என் ஃப்ரெண்டு தான் இப்போ எனக்கு ஆறுதலாக இருக்கேன். எல்லாமா வந்தான், நமக்குன்னு ஒருத்தி வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு யார் வரப்போறா? அதெல்லாம் நடக்காது. சரி விடுங்க, இதை பற்றி பேசினா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நான் போய் படுக்கிறேங்க, காலையில் பார்க்கலாம். சாரி, நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்ல விடுங்க, தெரிஞ்சேவா கேட்க போறீங்க. அப்படியே கேட்டனாலே இப்போ என்ன தப்பு? நீங்கள் கேட்கறனால எதுவும் மாறிட போதா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. நான் என்ன சின்ன குழந்தையா சும்மா அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு? எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும். சரி, நான் வரேன். சே, நான் பாட்டுக்கு ஏதேதோ கேட்டேன், மனசை கஷ்டப்படுத்திட்டேன். நல்லா என்கிட்ட பேச வந்தாங்க, நான் மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டேன். அடுத்த தடவை பார்க்கும்போது சாரி கேட்டுருவோம். ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு, என்னை மாதிரியே பாசத்துக்கு ஏங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம கையில் என்ன இருக்குது? சித்தி என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. என்ன செஞ்சய், சாப்பிட்டியாப்பா? சாப்பாடுலாம் ஓகே தானே? அதெல்லாம் சாப்பிட்டோம்மா, வேற என்ன பண்ணுறது? என் தலையெழுத்து. இங்கே சாப்பிட்டு தானே ஆகணும். பக்கத்தில் கடை கூட இல்லை போல. என்னப்பா, நீ தான் விடிய காலம் கிளம்புன்னு சொன்னேன், அப்புறம் திடீர்னு வந்து வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டேன். நான் என்னப்பா பண்ணுறது? இல்லைன்னா உனக்கு மட்டுமாச்சும் ஏதாச்சும் சென்று கொண்டு வந்திருப்பேன். காலைல கிளம்பலான்னு தான் பார்த்தேன். எனக்கு காலைல முக்கியமான மீட்டிங் இருக்குது. நம்ம கல்யாணம் முடிஞ்சதோடு கிளம்பணும். நீங்கள் மூஞ்சி வாட்டப்படுவீங்கன்னு தான் நைட்டே கூட்டிகிட்டு வந்தேன். காலைல அப்புறம் சீக்கிரம் கிளம்பணுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் வாட்டுக்கு கிளம்பிடணும். நான் போய் சத்து ரெஸ்ட் எடுக்கவா? சரிப்பா, நம்ம கல்யாணம் முடிஞ்சதோடு கிளம்பிடலாம். என்ன செஞ்சய், சாப்பிட்டீங்களா? உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் வாட்டுக்கு காதில் வாங்காமல் வந்துட்டீங்க. காதலெல்லாம் நல்லா தான் விழுந்துச்சு, வேணும்னே தான் வந்தேன். நீ முதல்ல ஒட்டிக்கிட்டு காரில் வந்ததே பெரிய தப்பு. இதில் வேணும் உன்னோட சாப்பிட கூப்பிடுறியாக்கம். வந்தியா, பேசாமல் இருந்துக்க. எங்கள் அம்மாவோட வேணா என்ன வேணா பேசு. எங்கள் அம்மாக்கும் உனக்கும் ஆகாதுன்னு தெரியும். எதுக்கு எங்கள் கூட வந்த பண்ணி? என்ன செஞ்சு இப்படி பேசுறீங்க? உங்கள் கூட காரில் லாங் ட்ராவல் வரலான்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால வந்தால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. அத்தை, நீங்களாச்சும் சொல்ல மாட்டீங்களா? அவனுக்கு பிடிச்ச உங்ககிட்ட பேச போகிறேன், அவனுக்கு பிடிக்கலனா நான் என்னம்மா சொல்கிறதுக்கு இருக்கு? சரிம்மா, நான் போய் ரூமில் இருக்கேன். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சரிப்பா, டீ வேணா எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா? சரிங்கம்மா, எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. சரிம்மா, இரு, நான் போய் டீ கொடுக்க சொல்லிட்டு வந்துடுறேன். அத்தை, நீங்கள் எதுக்கு போகிறீங்க? நானே போய் சொல்லிக்கிறேன், நீங்கள் போங்க, ரெஸ்ட் எடுங்க, களைப்பாக இருப்பீங்க. மறந்துடாமல் சொல்லிடுமா, அப்புறம் அவன் வந்து கோவப்பட போகிறேன். இல்லைங்க அத்தை, அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பாக சொல்லிடுறேன். டீ வேணுமா சஞ்சய்? உனக்கு இவ்வளோ தூரம் உனக்காக வந்திருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், என்னோட உட்காந்து சாப்பிட கூட பிடிக்காது. ஏன் நான் கூப்பிட்ட கூட காதில் வாங்காமல் வரையில. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கைவசம் இதுக்காக தானே ஒரு மருந்து கலை கொண்டு வந்திருக்கேன். இனிமே நைட்டு உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, தள்ளாட போகிறேன். டீ வேற கேட்டிருக்கியா? அது எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அண்ணா சொல்லுமா, உனக்கு ஜூஸ் எதுவும் வேணுமா? இல்லைண்ணா, ஜூஸ்லாம் ஒன்று வேணாம், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு டீ தான் வேணும். ரூமில் இருக்காங்க, கொண்டு போய் கொடுத்துறீங்களா? காசு எவ்வளோ வேணாலும் தந்துடுறேன். இதுல என்னமா இருக்கு? டீ குடுக்கறதா கொடுத்துட்டு போறேன், அதுக்கு எதுக்கு காசு தரணும் நீங்க? இல்லைண்ணா, டீ மட்டும்னா நீங்கள் கொடுத்துருவீங்க, அதில் நான் ஒரு மாத்திரையை போடணும். அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ கேளுங்க, தந்துடுறேன். இல்லம்மா, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. டீ கொடுக்க சொல்றீங்களா? கொடுக்குறேன், அவ்வளவுதான். இந்த மாத்திரை மருந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நீங்க என்ன நினைப்புல இப்படி பண்றீங்கன்னு தெரியல. முதல்ல யாருக்கு கொடுக்கணும் அது முதல்ல சொல்லுங்க. அண்ணா, அவங்க என்னோட அத்தை பையன்தான். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்.
ஆனா என்ன, அவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதான் மனசு கஷ்டமா இருக்கு. என் மனசை விட்டு பேசணும், அதுக்காக தான் அந்த மாத்திரை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு மாத்திரை மருந்து கொடுக்காமலே நீ பேசலாமே. சரி, நீங்க பண்ணல விடுங்க. இதை பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. எங்க பாவம் கஷ்டப்படுறீங்களோ, உங்க செலவுக்காச்சும் ஆகுமே அப்படின்னு பார்த்தேன். சரி விடுங்க, வேற யாராச்சும் வச்சு நான் பண்ணிக்கிறேன். இல்லம்மா எவ்வளவு தருவீங்க? 1 லட்சம் ரூபா தருவீங்களா? 1 லட்சமா? 5 லட்சம் தரேன். என்னம்மா சொல்றீங்க? 5 லட்சமா? இப்ப தாராளமா நான் செய்யறேம்மா. எந்த ரூம்னு மட்டும் சொல்லுங்க. பணம்னா பணமும் வாயை திறக்கணும். சும்மா சொல்லியிருக்காங்க, சொல்றேன். சஞ்சய், என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? இனிமே நீ என்கிட்ட மாட்டின, நாளைக்கு விடிஞ்சதும் நமக்கு 2 பேரும் கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி நான் பண்றேன். இனிமே என்கிட்ட தான் நீ பேசியாகணும். என்னோட உட்காந்தா நீ சாப்பிடணும். எல்லாத்தையும் என்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். முக்கியமா நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆயிடுவ. நான் உனக்காக இங்கே வந்தா என்னையே கண்டுக்காம இருக்கியா? இந்த ஒரு நாள் தான், நாளைக்கு எல்லாமே தலைகீழ மாறப்போகுது. எங்க சஞ்சய் காணும்? ரூம்ல காணுமே. எங்க போயிருப்பேன்? அந்த மருந்தை குடிச்சா நான் குடிச்சிருப்பேனே கண்டிப்பா. அவன் வந்து சொன்னானே, டீயை கொடுத்துட்டே அவர் குடிச்சிட்டாருன்னு பார்த்துட்டு தான் வந்தோம்னே. அப்போ மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குமே. இந்த சஞ்சய் எங்கே போனானே தெரியலையே. மருந்து நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நான் வந்தோன்னே பார்த்து கட்டி பிடிச்சி முத்தமலையெல்லாம் பொழிவேன். நீ ஏதேதோ கனவுலாம் கண்டேன். இல்லை இப்படி ஆயிடுச்சு. இப்போ சஞ்சய் எங்கே போயிருப்பேன்? ஒருவேளை ரூம் மாதிரி வேற எங்கேயாச்சும் போய் படுத்துட்டானா? இப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா ரொம்ப தப்பாயிருமே. இங்கே தானே இருந்தேன்னு சொன்னேன். ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒருவேளை அங்கேயே படுத்துட்டானா? ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுறது? நான் எங்கே போய் தேடி பார்க்கறது? எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே. அரை போதையில் எங்கே போயிருப்பேன்? வேற ரூமுக்கு எதுவும் போயிட்டா? என் வாழ்க்கையே போச்சே. நானே என் வாழ்க்கையை கற்றுக்கிட்டேனா? இல்லை அப்போல்லாம் நடக்காது. கண்டிப்பாக பாத்ரூமில் உட்காந்து தூங்கி விழுவேன். விழுந்துட்டு வரட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம். வீட்டிலையே இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண வேண்டியதான். வீடாச்சே, அத்தை மாமா எல்லாரும் இருப்பாங்களேன்னு நினச்சேன். சரிப்பட்டு வராது. வீட்லேயே இந்த ஐடியா ஃபாலோ பண்ண வேண்டியதான். இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேன். எங்கே இருக்குன்னு தான் தெரில. பாத்ரூம்குள்ளே போய் படுத்துட்டியா? கேட்ட விடிஞ்சது வா. இன்னைக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி உன்னை அடைஞ்சிடலான்னு நினச்சேன். விடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லார்ட்டையும் சொல்லி. அப்போ நீ எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் இவன் எங்கே போனேனே தெரியல. சரி, பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. சஞ்சய், என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டல, பார்த்துக்கிறேன். அடுத்த தடவை என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன். அடுத்த தடவை பிளான் போடும்போது கரெக்டாக பக்காவாக போடணும். இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் அங்கேயே ரொம்ப நேரம் இருந்து தப்பாக போச்சு. இங்கேயே வந்து இருந்திருக்கணும். சஞ்சய் எங்கே போகிறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கணும். மருந்து வேலை செய்யும்னு தெரியும், இவ்வளோ சீக்கிரத்தில் வேலை செய்யும்னு நினைக்கவே இல்லை. எங்கே போய் தொலைஞ்சானோ தெரியல. எனிவே அடுத்த தடவை பார்த்துக்கலாம்.